நாட்டில் எரிபொருள் விலைகளை அதிகரித்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையிலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் 10% 15% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சில தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த ஹார்முஸ் கால்வாயை பற்றின ஒரு சில அப்டேட்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த ஹார்முஸ் கால்வாயை திறக்கலை அப்படின்னா 48 மணி நேரத்தில் நான் ஈரானை அழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு அறிக்கை அப்படின்றத விட்டுருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் இந்த மாதிரி இலங்கை, இந்தியா, சீனா இந்த மாதிரியான ஒரு சில நட்பு நாடுகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஹார்முஸ் கால்வாய் வழியாக எந்தவித தடங்களுமே இல்லாத மாதிரி இந்த கப்பல்களை நாங்கள் விடுவிப்போம் அப்படின்ற மாதிரி ஈரான் ஒரு அறிக்கை அப்படின்றத விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி இந்த போர் அப்படின்றது ஆரம்பமாச்சு. அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போர் அப்படின்றது ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறமா அமெரிக்கா இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இப்போ ஒரு மிகப்பெரிய யுத்தமாக மாறிக்கிட்டு இருக்கு. மாறி மாறி அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி, இஸ்ரேலும் சரி அவங்களுக்குள்ள மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைட் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குறதா இருக்கட்டும், ஈரான் அமெரிக்காவோட தொடர்புடைய நாடுகளாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பல இடங்களில் தாக்குதல் நடத்துகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அதனுடைய விளைவாக இன்னைக்கு நம்மளோட நாட்டில் இந்த பெட்ரோல் டீசலுடைய விலை அப்படின்றது நம்ம இதுவரைக்கும் காணாத ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்றங்களுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு உச்சத்தை தொடர்ந்து நாம் பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் அப்படின்றது இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. ஏன்னா பேசிக்காக இந்த அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றது நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் நம்ம இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கொழும்புல இருந்து ஒவ்வொரு ஏரியாக்கும், ஜஃப்னாவாக இருக்கட்டும், கிளர்ச்சியாக இருக்கட்டும், மாத்திரையாக இருக்கட்டும், எல்லா ஏரியாவுக்குமே நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய பேமெண்ட்டில் 20% இனி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் 10,000 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்க இனி 12,000 ரூபாயா வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 20% அப்படின்றது அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போகிறதுக்காக இந்த வாகன கூலி அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு தாக்கம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களில் தான் அதோட தாக்கம் அப்படின்றது இருக்கும். பொதுவாக இந்த சீனி இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே இந்த விலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவில் இதோட விலைகள் அப்படின்றது அதிகரிக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த விலைகளுமே வெகு விரைவில், அதாவது அடுத்தடுத்த நாட்கள்லேயே இதனுடைய விலைகள் அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதனுடைய விலைகள் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்றது. இந்த ஹார்முஸ் கால்வாய் மூடப்பட்டதுக்கு அப்புறமா இந்த உலக நாடுகளில் இந்த பெட்ரோல், அதாவது குருடாயிலுடைய தட்டுப்பாடு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய நாடுகளில் இந்த பெட்ரோலிய தட்டுப்பாடு அப்படின்றது பல நாடுகளில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசன் தான் நம்மளோட நாட்டிலையுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு முக்கியமான காரணமே இந்த ஹார்முஸ் கால்வாய் அப்படின்றது. இந்த ஹார்முஸ் கால்வாயால் எந்த விதமான எரிபொருள் தாங்கிகளுமே வெளியிடப்படலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ அதுக்கு அமெரிக்கா இப்போ ரியாக்ட் ஆகியிருக்காங்க. அமெரிக்காவோட பிரசிடெண்டான டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது அடுத்த 48 மணி நேரம், அதாவது நேற்று காலையில் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த ஹார்முஸ் கால்வாய் வழியாக நீங்கள் கப்பல்களை அலௌட் பண்ணலை, கப்பல்களை போகிறதுக்கு விடலை அப்படின்னா ஈரானோட ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையங்களாக இருக்கட்டும், எண்ணெய் சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஹார்ட் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான இடங்களை நாங்கள் குறி வச்சு தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு அறிக்கை அப்படின்றத விட்டுருக்காரு. இந்த அறிக்கை ட்ரம்ப்கிட்டேருந்து வந்து அடுத்த 10 நிமிஷத்தில் ஈரான்கிட்ட இருந்து ஒரு விஷயம் அப்படின்றது சொல்லப்படுது. எங்களுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய எந்த நாடுகளுக்குமே தடையில்லாத கப்பல் பயணத்தை நாங்கள் வழங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஹார்முஸ் கால்வாய் ஊடாக நீங்கள் எங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே நீங்கள் பயணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் இந்தியாவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்ரீலங்கா கிட்ட கப்பல் இல்லை அப்படின்னாலுமே இந்தியா, சீனா மாதிரியான நாடுகளுக்கு பெட்ரோலியம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த பெட்ரோலியம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட மற்ற நாடுகள், அவங்களோட நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுமே அந்த கால்வாய் ஊடாக பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த நாடுகளோட கப்பல்களுமே இந்த இடத்தை தாண்டி போக முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாகவே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் எங்களோட நாட்டை அழிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா
அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கோ, எந்தெந்த இடத்துல அமெரிக்காவினுடைய படையினர் இருக்காங்களோ, அமெரிக்காவுக்கு எந்தெந்த நாடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ அத்தனை நாடுகள் மேலேயுமே நாங்கள் தாக்குதல் நடத்த தயாராக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இவங்களுக்குள்ளேயுமே ஒவ்வொரு அறிக்கை அப்படின்றது விடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் இப்போது 3ஆம் உலகப்போர் வந்துருமா அப்படின்ற ஒரு பதட்டம் மற்ற உலக நாடுகள்கிட்ட எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் இதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலுமே நிறைய பேரோட ரொம்ப ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு கேள்வியாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்தியா, சீனா இந்த மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து மட்டும்தான் நம்ம இந்த பெட்ரோலியத்தை பெற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பெட்ரோலியம் அப்படின்றது அங்கேருந்து வாங்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலுமே அந்த நாடுகளுக்கு இப்போதைக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதால தான் நம்மளோட நாட்டிலையுமே அதனுடைய தட்டுப்பாடு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஹார்முஸ் கால்வாய் வழியாக இந்தியா, சீனா இந்த மாதிரியான நாடுகளுக்கு கப்பல்களை விடும்போது அந்த இடத்துல தட்டுப்பாடு அப்படின்றது கம்மியாகும். ஸோ அதனால் இலங்கைக்குமே பெட்ரோல்கள் கிடைக்கும் தானே. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட விலைகள் கம்மியாகுமா அப்படின்னா அதுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேக்ஸிமம் இந்த வருஷம் வரைக்குமே இந்த ஒரு விலையில் தான் இந்த பெட்ரோல்கள் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எரிபொருள் அத்தனையுமே பெரிய அளவில் இனி விலை குறைவு அப்படின்றது இருக்காது. ஒருவேளை விலை அதிகரிப்பு அப்படின்றது இருக்கும், பட் விலை குறைவு அப்படின்றது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்னா அது இந்த வருடம் நடக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது உலகம் தழுவின ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடந்திருக்கு. ஸோ அதிலிருந்து மீண்டு வாரத்துக்கு இந்த கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்றது $100 கீழே வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த $100 கீழே இந்த கச்சா எண்ணெயுடைய விலை வருமா அப்படின்னா அது இந்த வருடத்தோட இறுதி வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிறைய பேர் இப்போது அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கச்சா எண்ணெய் எப்போ $100 கம்மியாக வருதோ அந்த டைம் தான் ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும், மற்ற பெரிய பெரிய நாடுகளாக இருக்கட்டும், அங்கேயுமே இந்த பெட்ரோலியத்துடைய விலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் இப்போ உலகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, இலங்கையில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.